மிகுந்த பயபக்தியோடு கூட இந்த கால வேளையில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை அபிஷேகிக்கிற தேவனா இருக்கிறார். உலகம் நம்மளை பார்க்கிற போது நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை உலகம் கண்டறிந்து கொண்டிருக்கிறது. நாட்கள் வரப்போகிறது, நம்மை பார்க்கிற போது வியாதிகள் சுகமாக போகிறது, நம்மை பார்க்கிற போது பிசாசுகள் அலறப் போகிறது, நம்மை பார்க்கிற போது அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. என்னை கொண்டு சொல்லுங்க, என்னை கொண்டு இயேசு அற்புதங்களை செய்ய போகிறார். என்னை கொண்டு இயேசு உலகத்தை அசைக்க போகிறார். என்னை கொண்டு திருப்பூர் அசைக்க போகிறார். உங்க ஏரியா பேரை சொல்லுங்க, என்னை கொண்டு 15 வேளாம்பாளையத்தை இயேசு அசைக்க போகிறார். அபிஷேகம் சொல்லுங்க, அபிஷேகம், அனாயிண்டிங். எதற்குங்க அபிஷேகம்? எதற்கு அபிஷேகம்? ஒரு மனிதனை வெற்றி உள்ளவனாக வாழ வைப்பது அபிஷேகம். 2, எதற்கு அபிஷேகம்? சத்துருக்களுக்கு மேலாக அபிஷேகம் நம்மை உயர்த்துகிறது, சத்துருக்களை ஆளுகை செய்ய வைக்கிறது. 3வது, அபிஷேகம் என்ன பண்ணுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகத்தடிகளை அபிஷேகம் முறிக்கிறது, பாரங்களை முறிக்கிறது, கட்டுகளை முறிக்கிறது, வியாதிகளை முறிக்கிறது. 4வது, அபிஷேகம் எதற்கு? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பதற்கு அபிஷேகம். 5வது, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்வதற்கு தேவனுடைய அபிஷேகம். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அபிஷேகம் தேவை? அல்லேலூயா. இந்த காலை வேளையில் வந்திருக்கிறவங்க எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையில் தம்முடைய அபிஷேகத்தின் முத்திரையை போடுவாராக. உலகம் உங்களை கண்டறிய போகிறது, பிசாசுகள் உங்களை கண்டறிய போகிறது, வியாதிகள் உங்களை கண்டறிய போகிறது. ஓ, யூ ஆர் த டெரர் ஃபார் த டெவில். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, நீங்க பிசாசுக்கு ஒரு டெரரா இருக்க போறீங்க. மனுஷங்களுக்கு அல்ல, பிசாசுக்கு டெரரா இருக்க போறீங்க. நீங்க ஒரு மூவிங் ஜேசிபி, நீங்க அப்படியே ஒரு எல்லாத்தையும் ஒட்டச்சிட்டு போகிற ஒரு ஜேசிபியா கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். அரண்களை நிர்மூலமாக்குகிறவர்களை கர்த்தர் மாற்றுவார். வெண்கல கதவுகள் உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உடைப்பார். இருப்பு தாழ்பாள்களை உங்களை கொண்டு கர்த்தர் உடைக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ 3 things activate this anointing in your spirit. 3 விஷயங்கள் இந்த அபிஷேகத்தை நம்முடைய ஆவியில செயல்படுத்துகிறது. எத்தனை விஷயங்க? நமக்கு ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு, சரீரம் இருக்கு. பின்னாடி ரிவேஸ்ல இருந்து வரோம் பாருங்களேன். சரீரம், ஆவி, ஆத்துமா, சரீரம் தானே. இந்த சரீரம் என்ன பண்ணுது? இந்த சரீரம் எப்படிப்பட்டது? இது தேவனால் பெற்றும் தேவன் நமக்குள் தங்கியும் இருக்கிற தேவனுடைய ஆலயம். We are the temple of the holy God. பரிசுத்த தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். 2வது, இந்த ஆத்துமா நமக்குள்ள என்ன பண்ணுகிறதுன்னு பாத்தீங்களா? நீதியாய் நம்மை வாழ தூண்டுகிறது, பரிசுத்தமாய் வாழ தூண்டுகிறது. தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு அர்ஜ், ஒரு தூண்டுதலை கொடுப்பது இந்த ஆத்துமா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஆத்துமா தூண்டுதலை கொடுக்கிறது, சரீரம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. பிரைஸ் தி லார்ட். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ள சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா வெளியில ஃபேஸ் காமிக்கும். ஓ, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போல, என்னப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு 1ஆம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம், சம்பள நாள். இது 2 வாரம் 3 வாரம் போனோடனே ரொம்ப துக்கத்துல போயிடுறாங்க. அப்படி அல்லங்க, நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆத்துமா நீதி செய்ய நம்மளை தூண்டுது, உலகத்து ஜனங்களுக்கு பாவம் செய்ய தூண்டுது, போனை யூஸ் பண்ண தூண்டுது, சினிமா பார்க்க தூண்டுது. சரீரம் என்ன பண்ணுது? அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. சில நேரத்தில் பாருங்களேன், யாருக்காவது கோவப்பட்டாங்க, வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா குடிமகன்கள்லாம் எங்க போறாங்க சொல்லுங்க? என்ன பண்ணுது? ஆத்துமா என்ன பண்ணுது? அவங்கள தூண்டுது. போய் குடிச்சேனாவது உன்னோட சரீரம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. குடிமகன்களை தூண்டுது, அவங்க போய் குடிச்சிட்டு கிடக்குறாங்க. ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தை, உங்க ஆத்துமாவை, உங்க சரீரத்தை தூண்ட போகிறார். தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
மூன்றாவது ஆவி. இந்த ஆவி என்ன பண்ணுகிறது? யோவான் சுவிசேஷம் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 26:41 வாசிக்கிற போது ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நீங்க சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு விழித்திருந்த ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. பலவீனம். ஆனா இந்த 17 நாட்கள் நீங்க மாம்சத்தை மேற்கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில் இனிமே ஜெயத்தை நீங்க சுதந்திரிக்க போகிறீங்க, ஜெயத்தை ருசி பார்க்க போகிறீங்க. இதுவரை பார்த்த தோல்விகளை கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். நீங்க அறிந்தோ அறியாமலோ ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நான் சொன்னேன், 3 things activate this anointing in your spirit. 3 விஷயங்கள் இந்த அபிஷேகத்தை உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்துகிறது, உங்கள் ஆத்துமாவில உங்க ஆவியில செயல்படுத்துகிறது. முதல் காரியம் என்ன? பிரேயர். சொல்லுங்க, ஜெபம். ஜெபம் என்ன பண்ண வைக்குது? 3 காரியம். ஜெபம் தேவனை இன்னும் அறிய வைக்கிறது. அதனாலதான் பாடுறோம், இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி நாங்கள் சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. ஜெபம் நம்மை தேவனை இன்னுமாய் அறிய வைக்கிறது. 2, ஜெபம் என்ன பண்ணுகிறது? தேவனுடைய சத்தத்தை அதிகமாய் கேட்க வைக்கிறது. 3வது, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறது. Prayer transform our lives. Amen. தானியேலின் புத்தகம் 6:10 வாசிங்க அப்படின்னா, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபம் பண்ணி என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆதிகால பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்களுடைய அனுகூலங்களிலே ஆண்டவரை தொழுது கொண்டார்களோ இல்லையோ, தங்கள் பிரதிகூலங்களின் மத்தியில் ஆண்டவர் அதிகமாய் தொழுது கொண்டார்கள். பிரச்சனைகளின் மத்தியில, பாடுகளின் மத்தியில தானியேலுக்கு ஒரு சிங்க கபியம் ஒன்று இருந்தது. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஒரு அக்கினி சோலை ஒன்று இருந்தது. யோசேப்புக்கு ஒரு போர்த்திபானுடைய வீடு இருந்தது. ஒரு சிறைச்சாலையின் அனுபவம் இருந்தது. ஒரு குழி இருந்தது. சகோதரர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. அவர்களெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். வசனம் சொல்லுகிறது, தேவனை அறிய விரும்பின தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. ஹல்லேலூயா. நீங்க வந்திருக்கீங்களே, தேவனை இன்னும் அறியணும், தேவனோடு இன்னும் உறவு கொள்ளணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னு தினந்தோறும் வரீங்களே, உங்க காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்ற போகிறார். தோல்விகளை கண்ட உங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஜபத்தை பழக்கமாய் மாற்றக்கூடாதுங்க, ஜபத்தை வழக்கமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். பழக்கத்துக்கும் வழக்கத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. பழக்கம்னா என்ன? வழக்கம்னா என்ன? பழக்கம்னா புதுசா ஒன்ன பழக்கிறது. வழக்கம்னா தொடர்ந்து. பழக்கம்னா ஹேபிட். வழக்கம் அப்படின்னா நான் இது யூஸ்வலாகவே நான் செய்வேங்க. ஹேபிட் கூட பாருங்களேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறோம். சில நேரத்தில் பசி ரொம்ப ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கை கழுவாம கூட நீங்களாம் உட்காந்துக்கிறத பார்த்தா நாங்களாம் ரொம்ப நாங்கள் டெட்டால் போட்டு ஹேண்ட் வாஷ் கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோன்ற மாதிரி சொல்கிறீங்க. எத்தனை பேர் கை கழுவாம கூட சாப்பிட்ருக்கோம். பசி தப்பு கிடையாது, நம்ம கை தான், நம்ம தான் சாப்பிட்டோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஹேபிட் கூட சம்டைம்ஸ் மாறலாம், மாறாமல் கூட போகலாம். ஆனால் யூஸ்வலா வழக்கம் என்பது என்னதான் இருந்தாலும் இந்த காரியத்தை நான் நிச்சயமா செய்வேன் அப்படின்றதான் வழக்கம். அப்போ இந்த காலவேளையில இந்த 17வது நாள் ஜபத்திற்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஜபம் பழக்கமாய் மாற்றப்படக்கூடாது, வழக்கமாய் மாற்றப்பட வேண்டும். மார்க் 8:10 வாசிக்கிறோம், இயேசு வழக்கத்தின்படியே ஜப ஆலயத்திற்கு போனார். அல்லேலூயா. இயேசு வழக்கத்தின்படி எங்க போனாருங்க? ஜபாலயத்திற்கு போனார். பவுலை குறித்து நாம் வாசிக்கிற போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம், பவுல் வழக்கத்தின்படியே ஜெபிக்கிற ஒரு ஆற்றங்கரை ஒன்று பவுலுக்கு இருந்தது. யூசுவலா அவர் அங்க போய் தான் என்ன பண்ணுவாருங்க? ஜெபிப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த காலவேளையில ஜபம் பழக்கமாய் அல்ல, ஜபங்கள் வழக்கமாய் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அபிஷேகம் நம்முடைய ஆவியில செயல்படணும், ஆத்மாவில் செயல்படணும், சரீரத்தில் செயல்படணும். நடந்த அற்புதம், பார்த்த அற்புதம், பேசின அற்புதம், யாரை கொண்டோ ஆண்டவருக்கு செத்தவங்களை உயிரோடு எழுப்பினார் என்ற சொல்ற நாட்களை முடித்துட்டு என்னை கொண்டு இயேசு செய்ய போகிறார் என்ற ஒரு கண்ணோட்டத்துக்குள்ள என்னைக்கு தேவ பிள்ளைகள் வருகிறார்களோ அவர்களை கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெப வழக்கமாய் நம்முடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டும். ஆமென். ரெண்டாவது நான் சொன்னேன், ஜெபம் தேவ சத்தத்தை கேட்க வைக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற போது கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை அந்நாட்களில் எப்படி இருந்துச்சுங்க? அபூர்வமா இருந்தது. அபூர்வம் அப்படின்னு என்ன சொல்லலாம்? ரேர். நடக்கவே நடக்காது, ஆனா எப்பவாச்சு நடக்கலாம். திருப்பூர்ல அந்த தாராபுரம் ரோட்டெல்லாம் தாண்டி இருக்கிற ஒரு வனாந்தரத்துல திடீர்னு பூமி பிளந்து வெல்கனோ எரிமலை பொங்கி வருது அப்படின்னா அது என்னது சொல்லுங்க? அதான் அபூர்வம். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனா நடந்திருக்கு. அது போலதான் கர்த்தருடைய வார்த்தை அந்நாட்களிலே அபூர்வமா இருந்தது. ஆனா சின்ன சாமுவேல் தேவ சமூகத்தில் தேவனுக்காய் காத்து கொண்டு தேவ பிரசனத்திலே தூங்கி கொண்டிருந்த சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய காதுகளில் கர்த்தருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணுகிறார். இன்னைக்கு உங்க மேல ஜெப வாசனை வீசப்பட்டுச்சு அப்படின்னா உங்களோடு பேசுவதற்கு பரலோகத்தின் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க தூங்கி கொண்டிருந்தாலும் உங்களை தூங்க கர்த்தர் விடமாட்டார். எழுப்பி அவரோடு கூட பேச வைப்பார். ரகசியங்களை உங்களுக்கு காண்பிப்பார். திட்டங்களை உங்களுக்கு காண்பிப்பார். உங்க குடும்பத்தில் நடக்க போகிற காரியங்கள் உங்களுக்கு காண்பிப்பார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். வெளிப்பாடுகளை காண்பிப்பார். உன்னை கொண்டு இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஜெபத்தை பழக்கமாய் இல்லைங்க, ஜெபத்தை வழக்கமாய் மாற்றிக் கொள்கிறவர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேல் ஜனங்களும் அறிந்து கொண்டார்கள். இந்த தேசத்தினுடைய ஆரம்பம் ஜம்மு காஷ்மீர், முடிவு கன்னியாகுமரி, ஃபுல்லா இந்திய தேசம் மேலிருந்து கீழ் தொடங்கி. அதுபோல இஸ்ரவேலுடைய ஆரம்பம் தான், அதனுடைய முடிவு பெயர்சபா. அப்போ இஸ்ரவேலுடைய துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் உள்ள எல்லா ஜனங்களும் அறிந்திருந்தார்கள் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். அல்லேலூயா. நாட்கள் வரப்போகிறது, உங்களையும் என்னையும் உலகம் கண்டறிய போகிறது. ஓ ஹalleluya. இவர்கள் பேசுகிற சத்தத்தை கேட்பதற்கு நீங்களே நினைச்சு பார்க்க முடியாது. உங்க வீட்டுக்கு முன்னாடி பிரஸ் எல்லாம் வந்து நிக்க போறாங்க கூடி சீக்கிரத்துல உங்களிடத்துல பேட்டி கேட்பதற்கு. ஹalleluya. நைஜீரியா தேசத்துல ஒரு பெரிய ப்ராஃபட் ஒருத்தர் இருக்கிறார். இந்த நாட்களில் தேவனுக்காய் வல்லமையாய் ஊழியம் செய்கிற ஒரு ப்ராஃபட். அவர் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்துகிறார். உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் போய் அந்த கான்ஃபரன்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு நைஜீரியா சுற்றில் இருக்கிற எல்லா தேசத்தினுடைய பிரதமர்களும் அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறாங்க. கூட்டத்தில் வந்து முதல் வரிசையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வர்ஷிப்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஊழியக்காரர் என்டர் ஆக போறாரு. அந்த ஊழியக்காரர் வந்தோடனே அந்த முன்னாடி இருக்கிற அந்த எல்லா நாடுகளுடைய பிரதமர்மார்களும் எழுந்து நின்று தங்களுடைய ஷூக்களை கழட்டி வச்சுட்டு அந்த ஊழியக்காரருக்கு முன்னாடி தங்களை இப்படி தாழ்த்துகிறார்கள். நைஜீரியா தேசத்தினுடைய அதிபர் திடீர்னு போகணும். அவர் என்ன பண்ணிருக்கிறார், இந்த ஊழியக்காரருடைய பிஏவை கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாக்கு ஊழியக்காரருக்கு சொல்லிருங்க, நாட்கள் வரப்போகிறது, நம்மளை தேடி ராஜாக்கள் வரப்போகிறார்கள், அதிகாரிகள் வரப்போகிறார்கள், தேசத்தின் மூப்பர்கள் நம்மை தேடி வரப்போகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, உதிக்கிறவன் ஒளி நடத்திற்கு ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவார்கள். ஏனால முடியாதுங்க, எனக்குள்ளா இருக்கிற அபிஷேகம் அவர்களை கொண்டு வரும். உதிக்கிற ஒளி நடத்திற்கு ராஜாக்களை பிரபுக்களை கர்த்தர் நடந்து கொண்டு வருவார். எனக்குள்ளா இருக்கிற அபிஷேகம் கொண்டு வரும். Praise the Lord. எனக்கு ஒரு சூப்பர் பாட்டு தெரியும் நைஜீரியன் லாங்குவேஜ்ல, அது இங்கிலீஷ்ல மாத்தி இருக்கிறாங்க. அது எப்படின்னா ஒரு 3 லைன் பாருங்களேன். You carry me when some carry their God. You feed me, Lord, when some feed their God. You fought for me when some fight for their God. தெரியுதா? You carry me. நீங்க என்ன சுமக்கிறீங்க? மற்றவர்கள் தங்கள் தெய்வங்களை சுமந்து கொண்டிருக்கிறாங்க, ஆனா நீங்க என்ன சுமக்கிறீங்க ஆண்டவரே? ரெண்டாவது, மற்றவர்கள் தங்கள் தேவனுக்கு படையலை போட்டு உணவை போட்டு தங்கள் தெய்வத்தை உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க, ஆனா நீங்க என்னை ஒவ்வொரு நாளும் உபசரிக்கிறீங்க. அல்லேலூயா. மூன்றாவது, மற்ற
மற்றவர்கள் தங்கள் தேவங்களுக்காக சண்டை பண்ணிக்கிறாங்க, யுத்தம் பண்ணிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமானவங்க கிடையாதுங்க. நீங்க உலகத்திற்கு, பிசாசுக்கு ஒரு டெரரா மாற போறீங்க. நரகம் நம்மை குறித்து நடுங்க போகிறது, அற்புதங்கள் நடக்க போகிறது, அதிசயங்கள் நடக்க போகிறது. ஒரு அல்லேலூயா. அப்ப மூன்றாவது, ஜெபம் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறது? மறுரூபமாக்குகிறது. Prayer transform our lives. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசிக்கிற போது, அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அல்லேலூயா. ஆண்டவராகி இயேசு ஜெபம் பண்ணுகிற போது அவருடைய முகம் எப்படி மாறிட்டுங்க? முகரூபம் மாறிற்று, வெண்மையாய் மாறிற்று. பிரைஸ் தி லார்ட். நீங்க தேவ பிரசன்னத்தில் அதிகமா இருந்து ஜெபிச்சு பாருங்களேன், எந்த விதமான ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுக்குமே போகவே வேண்டாம், பியூட்டி பார்லர் போகவே வேண்டாம். எஸ்பெஷலி லேடிஸ், அவங்க தான் ரொம்ப அதில் உற்சாகமா கொஞ்சமாவது கலர் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீங்களோ உங்கள் முகங்கள் பியூட்டி பார்லருக்கே போகாமல் கர்த்தர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். முகங்கள் எல்லாம் கர்த்தர் அழகுபடுத்துகிறார். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம், அவருக்கு முன்பாக மறுரூபமானார். ஹல்லேலூயா. Praise the Lord. மறுரூபம் ஆவதற்கு முன்பாக அவருடைய முகம் எப்படி மாறுதுங்க? சூரியனை போல பிரகாசமா இருந்தது. ஹல்லேலூயா. போதும் போதும் போதும். அப்போஸ்தலர் நடபடிகளில் ஸ்தேவானை அவர்கள் கல்லெறிவதற்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஸ்தேவான் ஜெபம் பண்ணுகிறான். எல்லாரும் ஸ்தேவானுடைய முகத்தை பார்க்குறாங்க. ஸ்தேவானுடைய முகம் தேவதூதர்களை போல இருந்தது. உங்க முகத்தை மற்றவர்கள் பார்க்கிற போது என்னங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்னங்க நடந்ததுன்னு கேட்கிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறார். தலைகீழாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறார். எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் கொண்டு சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில முறிக்கப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இப்போ 3 விஷயங்கள் இந்த அபிஷேகத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆவியில செயல்படுத்துகிறதுன்னு சொல்லி அதனுடைய முதல் குறிப்பு ஜெபம்னு சொன்னேன். 2வது ஸ்கிரிப்சர், தேவனுடைய வசனம். ஆமென். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனத்தில் வாசிக்கிற போது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்வதற்கு தகுதியுள்ளவனாக இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புத்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக. நான் சொல்லட்டுமா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, God make you qualified in this unqualified world. தகுதியற்ற உலகத்துல கர்த்தர் உங்களை எல்லாம் தகுதிப்படுத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க செய்கிற வேலையை கர்த்தர் தகுதிப்படுத்த போகிறார். நீங்க போய்கொண்டிருக்கிற பிரயாணங்களை கர்த்தர் தகுதிப்படுத்த போகிறார். உங்கள் மேல கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகம் இருக்கிறது நிமித்தமாய் இந்த தகுதியற்ற உலகத்துல கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்த போகிறார். தேவ வசனத்தை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன். I will send forth my word and set you free. சோர்ந்து போயிருக்கிறீங்களா, பயந்து போயிருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஆத்துமா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே சின்னத்தை நான் சோர்ந்து போயிடுறேன், நான் என்ன பண்றேனே தெரியல. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்களுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். Even today he dwells in us. நமக்குள்ளாய் அவர் வாசம் பண்ணுகிறார். பாவமே ஒரு மனிதனுடைய எலும்புகளுக்குள்ளாக, ஊனுக்குள்ளாக, மஜைகளுக்குள்ளாக போய் படுத்திருக்க முடியும்னு சொன்னா, பாவத்தை விரட்டுற ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் எந்த அளவுக்கு ஆட்கொண்டிருக்க முடியும்? Praise the Lord. உங்களுடைய எல்லா நரம்புகளிலும், எல்லா எலும்புகளிலும், எல்லா தசைகளிலும், ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ்ல, ஒவ்வொரு அணுக்களிலும் தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க சரீரத்திலிருந்து ஒருவேளை நீங்க வேலை செஞ்சிருக்கும் டக்குன்னு கை கிழிச்சு ரத்தம் வந்துருச்சு, கவலைப்படாதீங்க. யாரோ ஒருத்தவங்க அதை கிளீன் பண்ண வந்தாங்கன்னா அவங்கள தேவ பிரசன்னம் தொடும். ஹல்லேலூயா.
ஆமா, ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கிறீங்களா? ட்ரிப்பு போடுறாங்களா? ரத்தம் வருதா? கவலைப்படாதீங்க. அந்த ரத்தத்தை துடைக்க வருகிற நர்ஸ் உங்க பிரசன்னத்தை அவர்கள் உணரப் போகிறார்கள். தேவ வல்லமை அவங்க தொட போகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமே. இப்படிப்பட்ட வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த அந்த வார்த்தை தான் 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போய் கிடந்த, பயந்து போய் கிடந்த எலியாவுக்கு உண்டாகிறது. 19ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையின் பலத்தினாலே, கர்த்தர் கொடுத்த அப்பம், இன்னைக்கு நமக்கு ஆவிக்குரிய மன்னாவாகிய தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையின் பலத்தை உட்கொண்ட எலியா 40 நாள் தொடர்ந்து இரவும் பகலுமாய் நடந்து 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 அவன் போய் சேர வேண்டிய கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரேப்புக்கு தேவனுடைய வார்த்தை கொண்டு சென்றது. நான் சொல்லட்டுமா, God's word is enough to take you to the place where God wants to be there. தேவனுடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு போதுங்க. அவர் உங்களை வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களை நிச்சயமாய் கொண்டு போய் வைக்கும். ஹல்லேலூயா. யோனா போக வேண்டிய தூரம் இடது பக்கம், ஆனா அவன் வலது பக்கம் போய் கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ஒரு மீன். ஹல்லேலூயா. நம்ம தேவ பிரசன்னத்தை விட்டு எவ்வளோ போனாலும் தேவனுடைய வார்த்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். சோர்வின் பள்ளத்தாக்கில் போயிருக்கீங்களா? கண்ணீரின் பாதையில் இருக்கிறீங்களா? பயந்து போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்துல வருகிற போது அவருடைய வார்த்தையின் பலத்தினாலே எலியா 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து செல்ல முடியும்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளா இருக்கிறது. கர்த்தருடைய ஜீவன் உங்களுக்குள்ளா இருக்கிறதுனால நீங்க நடந்து போகிற போது கர்த்தர் உங்க காரியங்களை எல்லாம் மாறுதலாய் முடிய பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது கேரித் ஆற்றின் அனுபவங்கள் வருகிறது. ஒளித்து கொண்டிருக்கிற கேரித்தின் ஆற்றின் அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வருகிறதா? கேரித் என்று சொன்னால் நெருக்கம் என்று அர்த்தம். என் வாழ்க்கையில ரொம்ப நெருக்கங்க. பண நெருக்கம், வியாதி மேல நெருக்கம், வேற என்னென்ன நெருக்கத்தின் ஊடாலா நீங்க போய் கொண்டிருக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க. அந்த நெருக்கம் தான், அந்த கேரித் தான் ஒரு கீசோனுக்கு நேராய் உங்களை வழி நடத்த போகிறது. கேரித் என்று சொன்னால் நெருக்கம், கீசோன் என்று சொன்னால் விசாலம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக மாத்திரம் நீங்க காத்திருக்கிற போது கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா பண்ணும்? நெருக்கத்திலிருந்து உங்க கரங்கள் எல்லாம் பிடித்து தூக்கி கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தை கீசோனிலே போடும். நெருக்கத்தில் இருக்கிற உங்களுடைய கரங்களை கர்த்தர் பிடித்து கொண்டு விசாலத்தில் கொண்டு வந்து வைப்பா. 10க்கு 10 ரூம்ல தான் இருக்கேன், வாழ்க்கை இதிலே முடிஞ்சிரும்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்க எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்கள் மேல பொழுந்தருளி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதிகாலையிலே தேவனுடைய கிருபை, அல்லேலூயா, சகல இஸ்ரவேல் ஜனங்களின் மேலும் கடந்து வந்ததாம். எப்படி மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளை தேவ சமூகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்களே, வார்த்தையாகிய மன்னாவை கர்த்தர் உங்க மேல பொழிந்தருளி கொண்டே இருக்கிறார். உங்க சிரசின் மேல தேவ மகிமை, உங்க சரீரத்தின் மேல தேவ பிரசன்னம், உங்க இருதயத்தின் மேல தேவ பிரசன்னத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கேரித் என்றால் என்ன? கேரித் தான் எங்க கொண்டு போகிறது? கீசோனுக்கு கொண்டு போகிறது. கீசோன் என்று சொன்னால் விசாலம். எத்தனை பேருக்கு விசாலம் தேவை? இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு விசாலத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு வரவே நியாயமாய் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய விசாலத்தை சத்ருவானவன் ஒருவேளை முடக்கி வைத்திருப்பான் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சத்ருவினுடைய திட்டங்களை முறித்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய விசாலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. 3 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, நம்முடைய ஆவியில் இருக்கிற அபிஷேகத்தை என்ன பண்ணுது? செயல்படுத்துகிறது. அப்படின்ற தலைப்புல தான் நான் பேசிட்டு இருக்கேன். முதல் காரியம் என்ன சொன்னங்க? ஜபம். ஜபம் என்ன பண்ணுது? ஜபத்தை பழக்கமாய் அல்ல, ஜபத்தை வழக்கமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜபத்தை வழக்கமாய் மாற்றிக்கொண்டிருந்த தானியேலால ஜெபிக்காம இருக்க முடியல. ராஜாவினால கட்டளை பிறந்திருக்கிறது. நிச்சயமாய் யாராவது ஒருத்தன் ஜெபம் பண்ணா சிங்க கெபில போடுவேன், பத்திரத்திற்கு கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. ஆனால் தானியேல் கூட அவன் தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் பரலோகத்தின் தேவனை நோக்கி எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தன்னுடைய 2 கரங்களை விரித்தவாறு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஜெபத்தை வழக்கமாய் மாற்றி கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்களால தேவ பிரசன்னத்தை விட்டு விலக போக முடியாதுங்க. ஜெபிக்கிற தானியேலுக்கு முன்பாக சிங்கங்கள் கூட முழங்கால் படியிடும். ஜெபிக்கிற முன்பாக சிங்கங்கள் கூட வாய்களை அடைத்து கொண்டு ஒரு நாள் முழு
முழுவதும் சாப்பிடாம இருக்கும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிங்கங்களுடைய வாய்களை நீங்க அடைக்கணும்னு சொன்னா, உங்க சிங்கங்கள் போன்றிருக்கிற மனிதர்கள் என்னை பார்த்தாலே எரிஞ்செறிஞ்சு விழுகிறாங்க, என்னை பார்த்தாலே பிரச்சனை பண்றாங்க, நான் வளர்றதை விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? அவர்கள் வாய்களை அடைக்கணும்னு சொன்னா ஜெபத்தை வழக்கமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் அடைப்பார். சிங்கங்கள் போன்றிருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு முன்பாக வந்து மண்டியிடுவார்கள். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய தானியேலே, நீ மேலே எழும்பி வா என்று சொல்லுகிற நாட்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர போகிறார். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது நான் சொன்னேன் ஸ்கிரிப்சர், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான், சுகமாவான், அவன் சுஸ்தமாவான். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளின் பிரச்சனைகளையும் ஆண்டவர் இந்த கால வேளையில மாற்றி கொண்டிருக்கிறார். ஓ ரபாபா ஷந்தா ரபா கபாலா ஜகதா ரபாலபா ஊடல ரமனபா ஷந்தா ரபா கலத ரபா ரபா ரபா. மூன்றாவது கம்யூனியன், உறவு, இன்டிமசி வித் தி லார்ட், தேவனோடு உள்ள உறவு. எத்தனை பேருக்கு ஏசப்பாவோடு இன்னும் நான் நெருங்கணும்னு ஆசைப்படுறீங்க? தேவனோடு இன்னும் நான் நெருங்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேர உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏசையா. உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு மனிதர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் இயேசு எனக்கு போதும்னு யாரை நிற்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்களேன். அவங்க வாழ்க்கையில ஏனோ தானோன்னு வாழ்ந்து முடித்த சரித்திரமாவே இருக்காது. உலகத்தை அவர்கள் அசைத்திருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், உண்மை உள்ளவன் மனுபுத்திரண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் கூக்குரல் வடித்து கொண்டிருக்கிறார். ஏசாயா இடத்துல சொல்லுகிறார், யாரை அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவான், அவன் இஷ்டத்திற்கு ஏற்றபடி தன்னுடைய வாழ்க்கையின் பிழைப்புக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரை எனது காரியமான அனுப்பேன் சொல்லுகிற போது ஏசாயா சொல்லுகிறார், என்னை அனுப்பும் ஆண்டவரே. திறப்புல நிற்கும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். கர்த்தர் சொல்லுகிற போது ஒருவன் சொல்லுகிறான், நான் இருக்கிறேன். இந்த காலை நீங்களும் நானும் சொல்ல போகிறீங்க, பரலோகத்தின் தேவனை பார்த்து நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. தேசத்திற்காக திறப்புல நிற்பதற்கு நாங்கள் இருக்கிறோம், திருப்பூருக்காக திறப்புல நிற்க நாங்கள் நிற்கிறோம். உமோடு உறவு கொள்கிற ஒரு ஜன கூட்டமாய் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் காட். ஆபிரகாமுக்கு லோத்துக்குள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் சந்திப்பதற்கான 3 தேவனுடைய தூதன்மார்கள் வந்த பொழுது ஆபிரகாம் எங்க தெரியுமா உட்கார்ந்துட்டு இருந்தாரு? தன்னுடைய கூடார வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். கூடாரம் எதை குறிக்கிறது? தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. இவர் பார்க்குறாங்க, ஆபிரகாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. வழி போக்குற போல தேவதூதர்கள் கடந்து போற மாதிரி இருந்தாலும் போகிறவங்களை வாலண்டியரா அவர் கூப்பிட்டு, ஐயா ரொம்ப தூரம் பிரயாணப்படுற மாதிரி தெரியுது, என் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ணிட்டு போங்க, சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிட்டுட்டு சும்மாவா போனாங்க? ஆசீர்வாதத்தை கொடுத்தார்களா இல்லையா? நிச்சயமா கொடுத்தார்கள். இன்னைக்கு நீங்க தேவ பிரசன்னத்தில் காத்திருந்தீங்க அப்படின்னா, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாய் உள்ளார், என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், என்னை தோளின் மேல் சுமக்கின்றவர்.
காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போற மாதிரி இருந்தாலும் தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஆபிரகாம் அவர்களை கூப்பிடுறாரு பாருங்களேன். ஐயா வந்துட்டு போங்க, நீங்க தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்க்குற மாதிரி ஆண்டவர் வருவார். ஆண்டவரே, என்னை உள்ளே அழைத்து செல்லும், உன் பிரசன்னத்தால் நிரப்பிடும். நீங்க இப்படி தேவ பிரசன்னத்திற்காக காத்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா 99 வருடங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் 23வது மணி நேரத்தில் தமது வல்லமையை நடப்பிக்கிற ஆண்டவர் 99வது வயதுல கூட கர்த்தர் என்ன காரியத்தை செய்து முடித்தார். உங்க வாழ்க்கையில முடிய போகிறது, என் வாழ்க்கை மூழ்கிருச்சு, முடிஞ்சது, தற்கொலை தான் என்னுடைய வாழ்க்கையில முடிவுன்னு சொல்லி அநேக தேவ பிள்ளைகள் சோர்வின் பள்ளத்தாக்கில் போய் கொண்டிருந்தாலும் தேவ பிரசனத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்து தேவ பிரசனத்துக்காக காத்திருந்து பாருங்களேன். நீங்க கூடியிருக்கிற அறையை தேவ பிரசனம் நிரப்பும், நீங்க கூடியிருக்கிற வீடை தேவ பிரசனம் நிரப்பும். நேற்று ராத்திரி நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய ரூம் முழுவதும் தேவ பிரசனம் கடந்து வந்ததை நான் உணர்ந்தேன். ஓ ஹல்லேலூயா! அதே கிளவுட், அதே மேகம் இப்பொழுதும் இருக்குது. ஓ ஹல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தி போனாரு. அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் மேகம் உங்கள் மேல கடந்து வருகிறது. உலகம் உங்களை கண்டறிய போகிறது. உங்க ஜெப வாழ்க்கைகள் இயேசுவின் நாமத்தினால மாற்றப்படுகிறது. உங்க வேத வாசிப்புகள் இயேசுவின் நாமத்தினால மாற்ற போகிறது. ஓ தேவனுடைய மனுஷன் பேரினவனாய் எந்த நற்கிரியைகளையும் செய்வதற்கு உங்களை தகுதிப்படுத்துகிறது. இந்த தகுதியற்ற உலகத்தில் கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துகிறார். ஓ என்னை கொண்டு இயேசு என்ன செய்ய முடியும்னு கவலைப்படாதீங்க. உங்களை கொண்டுதான் இயேசு தம்முடைய வல்லமையை செய்ய போகிறார். உங்களை கொண்டுதான் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க போகிறார். அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். we are the testimony. நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். மூன்றாவது நான் சொன்னேன் கம்யூனியன், தேவனோடு உள்ள உறவு. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிற போது இந்த வசனம் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு வசனம் பாருங்களேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதம் உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இதுதாங்க தேவனோடு உள்ள உறவு. இன்டிமசி வித் தி லார்ட். உங்களை கொண்டு உலகம் ஆச்சரியப்பட போகிறது. உங்க குடும்பமே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. ஓ ஹல்லேலூயா! என்ன கொண்டா ஆண்டவர் இப்படி பண்றாருன்னு நீங்க ஆச்சரியப்பட போகிறீங்க. அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களே அதை பார்க்க போகிறது. ஓ ரபா சந்தா ரபா கல ரபா லபா பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், பேதமுள்ளவர்கள் என்று அறிந்த பொழுதிலும் ஆமென். படிப்பு இல்லைங்க, தகுதி இல்லைங்க, குவாலிஃபிகேஷன் இல்லைங்கன்னு கவலைப்படாதீங்க. God calls the unqualified and makes them qualified. தேவன் தகுதி அற்றவர்களை அழைத்து அவர்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றி கொஞ்ச நாள் அவர்களோடு கூட இருந்து திருப்பி அனுப்புற போது அப்படியே அன்குவாலிஃபைடாக அனுப்ப மாட்டாரு, குவாலிஃபைடா மாற்றுவாரு. ஹல்லேலூயா! தேவ பிரசன்னத்தை நீங்க இருக்கிற ஒவ்வொரு நாளுமே வேஸ்ட் ஆனது கிடையாது. உங்களை கர்த்தர் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ இந்த உலகத்திற்கு முன்பாக உங்களை தகுதி உள்ளவர்களாய் நிறுத்த வேண்டும் என்பதற்கு ஓ இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துகிறார். ஓ ரபாபா சந்தரபலபரபலபரபா. அடுத்து மோசே 40 நாட்கள் தேவனோடு உறவு கொண்ட பிறகு கீழே மோசே இறங்கி வருகிறாருங்க. மோசையை பார்த்து மோசே கூட நடந்து வந்த ஜனங்கள், மோசே அடிப்பதற்கு கல் எடுத்தவங்க, எங்களை வனாந்திரத்தில் சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தேன்னு சொன்ன எல்லாரும் இப்ப மோசையை பார்த்து என்ன சொல்றாங்க? மோசே தயவு செஞ்சு உங்க முகத்தை எங்களால் என்ன பண்ண முடியல. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேணும்னு ஆசைப்படுறீங்க? பிரைஸ் காட். ஆமா, துக்கத்தினால நம்முடைய முகங்கள் வாடி நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, கொஞ்சம் சந்தோஷப்பட்டு நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. ஆனா இருந்து நாட்கள் மாறப்போகிறது, தலைகீழா மாறப்போகிறது. நம்முடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா! ஓ ஹல்லேலூயா!
இந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது நிமித்தமாய், that anointing makes your faces shine as like sun. சூரியனை போல உங்கள் முகங்களை எல்லாம் கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். வசனம் சொல்கிறதுல நீதிமானோ நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சூரிய பிரகாசத்தை போல மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஏனோக்கு 365 வருஷம், 365 years ஈனோக் lived with God. வாழ்கிற நாட்களில நீங்க சொல்லலாம், அவருக்கு என்னங்க குழந்தை குட்டிலாம் இருந்திருக்காது. ஆனா ஏனோக்குக்கும் குமாரர் மணி, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், செகண்ட் சொல்லுகிறதுங்க. ஏனோக்கு 365 வருஷம், அதுல 65 years குடும்ப வாழ்க்கையில், 65 வருடங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் முதல் நாளிலிருந்து அவருடைய கடைசி நாள் வரைக்கும் தேவனோடு நடக்கிறவனாய், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய், வசனம் சொல்லுகிற தேவனோடு சஞ்சரித்து பின்பு காணப்படாமற் போனான். அல்லேலூயா. தேவனோடு உறவு கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையில அல்லேலூயா கர்த்தர் உறவு கொள்ளுகிற போது வாழ்க்கைகளை கர்த்தர் தலைகீழாய் மாற்றுகிறார். ஆண்டவராகிய தேவன் ஏனோக்கோடு கூட நடந்திருப்பார். ஏனோக்கு வா, கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வரலாம், என் கூட பேசுறதுக்கு யாரும் இல்லை, வேற யாராவது நீதிமானா இருக்கான்னு பார்த்தா யாருமே இல்லப்பா, நீ ஒரு ஆள் தான் நீதிமானா என்னுடைய பார்வையில் இருக்கிற, வா போகலான்னு சொல்லி ஏனோக்கினுடைய கரங்களை ஆண்டவர் கோர்த்து கொண்டு நடக்க ஆரம்பிச்சிருப்பார். காலை தொடங்கி சாயங்காலம் ஆன பின்பு நடந்து ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஆண்டவரே நேரம் ஆயிடுச்சு. ஐசப்பா சொன்னாராம், ஏனோக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் என் கூட. நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ இல்லையோங்க, நீங்க கர்த்தரோடு நேரம் செலவிடணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க ஆண்டவரோடு பேசணும்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ, என் மகன் என்கிட்ட பேச மாட்டானா, என் மகள் என்கிட்ட பேச மாட்டாங்களா, என்னுடைய பிள்ளை என்னுடைய சமூகத்திற்கு வந்து என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசாதான்னு சொல்லி ஏக்க பெருமூச்சோடு கூட பரலோகத்தின் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் தகப்பன் தன் பிள்ளை வருகிறதை தூரத்திலே கண்டு அவன் வருகிறதற்காக காத்து கொண்டிருந்தார். வந்த மாத்திரத்தை என்ன பண்ணுகிறார், ஓடி போய் அவன் எப்படி அசுத்தமா இருக்கிறான் என்பதை பார்க்கலங்க. அவனை போய் தூய்மையாக்கி கொண்டு வாங்க, குளிச்சு புது ட்ரெஸ் போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லல. அவன் இருக்கிற வண்ணமாகவே தகப்பன் ஓடி சென்று அவனை மனதுருகி அவனை கட்டி பிடித்து அவனுக்கு முத்தமிட்டு அவன் இழந்து போன எல்லாவற்றையும் தகப்பன் அவனுக்கு கொடுத்து அவன் இழந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனோடு கூட நீங்கள் உறவு கொள்ளுகிற பொழுது உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் என்ன பண்ணுது உங்களுடைய வாழ்க்கையில? ஹல்லேலூயா. அபிஷேகம் என்ன பண்ணுகிறது? ஒரு மனிதனை வெற்றி உள்ளவனாய் வாழ வைக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை வெற்றி உள்ளவனாய் மாற்றுகிறது, சத்துருக்களுக்கு மேலாக ஆளுகை செய்ய வைக்கிறது, வாழ்க்கையில் உள்ள நுகத்தடிகளை முறிக்கிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க வைக்கிறது, சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள வைக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு தான், இப்படிப்பட்ட அபிஷேகத்தை தான் கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். அல்லது உங்களுடைய ஆவியில வைத்திருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவளை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற போது உங்களுக்குள்ளாய் இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை வெளியே புறப்பட்டு வருகிற போது வெற்றி உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். சத்துருக்களுக்கு மேலான ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வாழ்க்கையில் உள்ள நுகத்தடிகளை கர்த்தர் முறிக்க பண்ணுகிறார். சர்ப்பங்கள் தேள்களை சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போமா? 3 things activates this anointing in your spirit. 3 விஷயங்கள் இந்த அபிஷேகத்தை நம்முடைய ஆவியிலே செயல்படுத்துகிறது. முதலாவது ஜெபம். ஜெப வாசனை என் மேல வீசட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஜெப வாசனை என் மேல வீசட்டும். 2வது தேவனுடைய வசனம், தேவன் வேத வாக்கியங்கள் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவன் தான் தன்னுடைய பரிசுத்த வான்களுடைய ஆவியை ஏவி வசனத்தை எல்லாம் எழுத வச்சிருக்கிறார். தேவனுடைய வசனம். 3வது என்னது? இன்டிமசி, தேவனோடு உள்ள உறவு. கண்களை மூடும். ஹல்லேலூயா. ஷகதர பகலதர மனபகதர மனமா உடல மகந்தர பகதர மனசகதர. எல்லாம் பேசுங்க வாய்களை திறந்து. ரேஷ்மா ஹல்மனரியாந்தர வலர ஓரியாந்தர வனமன மகதர மனரவா. உமக்காகத்தானே ஐயா
நான் உயிர் வாழ்கிறேன். இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே. நன்றாய் ஜெபிப்பேன், நன்றாய் வேதத்தை ஆராய்ந்து தியானம் செய்து கைகொள்ளுவேன், நன்றாய் தேவனோடு உறவாடுவேன். 2 கரங்களை உயர்த்தி நானும் என் குடும்பமும், நானும் என் சந்ததியும், நானும் எனக்கு உண்டான எல்லாம். அல்லேலூயா.